யோபு 42:11. தனக்கு பதில் கொடுக்கும்படி முந்தி எனக்கு கொடுத்தவன் யார்? வானத்தின் கீழோடுகள் எல்லாம் என்னுடையவர்கள். ஆமா, ஆண்டவருக்கு நம்ம ஒன்று கொடுத்து நம்ம பெற்றுக்கொள்ளுகிற உறவில நாம் இல்லை. ஆண்டவருடைய உறவு நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு தகப்பன் பிள்ளைக்குரிய உறவுல தான் நம்ம இருக்கிறோம். ஆண்டவர் நம்ம கிட்ட ஒன்று பெற்று நமக்கு பதில் கொடுக்கிற தேவன் அல்ல. அவர் கொடுக்கின்ற ஒவ்வொன்றும் இலவசம். சகலமும் அவருடையது. வானம், பூமி, இதுல எல்லாமே அவருடையவை தான். எல்லாவற்றையும் நமக்கு இலவசமா கொடுத்திருக்கிறார். அவர் நம்ம கிட்ட ஒன்னை கேட்டு வாங்கிட்டு அதுக்கு பதில் கொடுக்கிற தேவன் அல்ல. அப்படி பார்த்தா நம்ம உடனே வாங்க முடியாது. ஏன்னா நம்ம கிட்ட எதுவுமே கிடையாது. நம்மள்தானே இங்க எதுவுமே கிடையாது. எல்லாமே அவருடையது. அவருக்கு கொடுக்கிற அளவுக்கு நம்ம கிட்ட எதுவுமே கிடையாது. ஆண்டவர் ஒண்ணு கேட்கிறார், இருதயத்தை தா அப்படின்னு கேட்கிறார். அந்த மட்டும்தான் ஆண்டவர் கேட்கிற விஷயங்கள். அவர்கிட்ட நம்ம ஒன்றையும் கொடுத்து நம்ம பெற்றுக்கொள்ளுகிற தகுதி நம்மளுக்கு கிடையாது. எல்லாவற்றையும் அவர் நமக்காக இலவசமா கொடுத்திருக்கார். தன் ஜீவனையே கொடுத்திருக்கார். இதை காட்டில வேற என்ன வேணும் நமக்கு? நம்முடைய பாவங்களை மன்னிக்க தன்னுடைய உயிரையே கொடுத்து நம்ம மீட்டு கொண்ட தேவன். எல்லாமே இலவசம் தான். அதனால பவுலும் சொல்றாரு ரோமர் 11 தனக்கு பதில் கிடைக்கும்படிக்கு முந்தி அவர் கொடுத்தவன் யார்? தனக்கு பதில் ஏதாவது ஆர்டர் கிட்ட விண்ணப்பம் பண்ணி அதை பெற்றுக்கொள்வதற்காக அவருக்கு ஏதாவது ஒன்று கொடுத்து அதை பெற்றுக்கொண்டவன் யார்? யாருக்குமே கிடையாது. யாருக்குமே அந்த தகுதி கிடையாது. ஒரு சகாலமும் நமக்காக அவர் இலவசமா எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்துக்கிறார். அதுதான் தேவனுடைய